நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையில கூட நாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஆண்டவருடைய முகத்தை பார்ப்போமா. ஹல்லேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைக்காக இந்த வேளையில கூட நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஒரு தெய்வீக பிரசன்னம் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே அளவில்லாமல் நிரப்பப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தெய்வ மகிமை, தெய்வ பிரசன்னம் இந்த வேளையிலே வீடுகளிலே தங்கி இறங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே, உம்மை நோக்கி பார்க்கின்றே, உம்மை நினைத்து துதிக்கின்றே. ஏசையா, ஏசையா ஸ்தோத்திரா, ஏசையா ஸ்தோத்திரா, ஏசையா ஸ்தோத்திரா, ஏசையா ஸ்தோத்திரம். இந்த ஒரு சொல்லுமா. ஏசையா ஸ்தோத்திரம் அல்மரா சந்தலரா, ஏசையா ஸ்தோத்திரா, ஏசையா ஸ்தோத்திரா, ஏசையா ஸ்தோத்திரா. உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றே, உலகம் வெறுக்கையில் நீரோ அணைக்கின்றே, உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றே. சொல்லுங்க. உமது அணைப்பிலே அந்த வெறுப்பை மறக்கின்றேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி உம்மை நோக்கி பார்க்கின்றேன். உம்முடைய முகத்தை பார்க்கிறவர்கள் ஆண்டவரே ஒரு நாள் வெட்கப்படாதவர்களாக இருக்கிறார்களே, இந்த வேளையில் உங்க சமூகத்தில் உம்மை நோக்கி உங்க முகத்தை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே, உங்களை பார்க்கணும், உங்க பிரசன்னத்தை பார்க்கணும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. ஏசையா, ஏசையா ஸ்தோத்திரம் ஆவியானவரே, ஏசையா ஸ்தோத்தி அட்மட சந்தல் மரகடகதியாந்தர வடுதலரா சகதரா ஓரி பகதலரகதரா, ஏசையா ஸ்தோத்திர. நீரே என் செல்வா, ஒப்பச்ச என் செல்வ நீரே என்
செல்வமாமே ஒப்பற்ற என் செல் உம்மில் மகிழ்கிறே உம்மில் மகிழ்கின்றே நான் என்னை மறக்கின்றே உம்மில் மகிழ்கின்றே. உங்க சமூகத்துல தான் ஆண்டவரே நாங்க மகிழ முடியும் ஆண்டவரே. ஓ மறக்கின்றேன் உம்மை நோக்கி பார்க்கின்றே உம்மை நினைத்து துதிக்கின்றே உம்மை நோக்கி சகதலரா தெய்வமே தெய்வமே உம்மை நினைத்து அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி ஏசையா ஏசையா ஸ்தோத்திரா ஏசையா ஸ்தோத்திரம் ரமஷகதரலரா ஏசையா ஏசையா thank you Lord thank you Jesus ஏசையா ஸ்தோத்திரம் மீண்டும் சொல்லும் ஏசையா ஏசையா தெய்வமே இயேசு என்ற நாமத்தை சொல்லும் பொழுது கர்த்தருடைய மகிமை நம்மளை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. எனக்குரிய அன்பான சகோதர சகோதரிகளே அந்த இயேசு நாமத்தை உயர்த்துங்கள் இயேசு நாமத்தை உயர்த்துங்கள் மீண்டும் ஒரு விசையாக ஏசையா ஸ்தோத்திரம். உலகம் இருக்கையே உலகம் இருக்கையே நீரோ அணைக்கின்றே. இந்த உலகங்கள் என்னை வெறுக்கும் போது என்னை அரவணைக்கிறவர் ஒருவர் உண்டு என்று சொன்னார். அது நீர் ஒருவர் மாத்திரமே. இந்த வேலை உங்க சமூகத்தில் வந்திருக்கிற ஆமென் மகிழ்கின்றே நான் என்னை மறக்கின்றே உம்மில் மகிழ்கின்றே நான் என்னை மறக்கின்றே. ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே ஆலே உரபக ஷபதலரா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா எங்களை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் 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 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பு கொண்டீரே. சொல்லுவோம் ஆயிரம் 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 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பு கொண்டீரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா எங்களை நடத்தி வந்தீரே நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே.
பிதாவே, நாங்கள் நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலையில கொண்ட தகப்பனே, இவ்வளவு நேரமை பாடி துதிக்க ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளை கொண்டு பேசுகிற தேவர், கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தர் நீங்க பேசுங்க ஆண்டவரே. ஜனங்களோடு கர்த்தர் நீங்க பேசுங்க ஆண்டவரே. உடைக்கப்படுகிற வார்த்தைகள் வருவதாக, நொறுக்கப்படுகிற வார்த்தைகள் வருவதாக, காயங்களை கட்டுகிற வார்த்தைகள் வருவதாக ஆண்டவரே. கண்டித்து உணர்த்துகிற வார்த்தைகள் ஆண்டவரே உம்முடைய தாசன் மூலியமாக கர்த்தர் நீர் வெளிப்படுத்தப்படுற கிருபைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திலே ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடந்த ஆகஸ்ட் மாதம் உங்களை முதல் வாரத்திலே உங்களை சந்தித்தேன். இந்த 2வது வாரமும் உங்களை சந்திக்க ஆண்டவர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவ பிள்ளைகளே, ராஜ்யத்திற்கு செல்லும் மனிதர்கள் என்ற தலைப்பிலே நாம் சத்திய வசனங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவராயிருக்கிறார். நமக்காக அவர் பரலோகத்தை செய்து வைத்துவிட்டு நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்து நமக்காக அவர் காத்திருக்கிறார். நல்ல ஆண்டவர் நம்மளை நிச்சயமாய் ராஜ்யத்திற்குள்ளே கொண்டு செல்வார் என்று நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மளை அப்படி செய்வாராக. கடந்த வாரம் நாம் தியானித்தோம், யார் ராஜ்யத்திற்கு செல்ல முடியும்? மறுபடியும் பிறந்தவர்கள், ஞானஸ்நானத்திலும் அபிஷேகத்திலும் பெற்றவர்கள் மாத்திரம்தான் பரலோகத்திற்குள்ளே செல்ல முடியும் என்று நாம் தியானித்தோம். இந்த வாரத்திலே கூட நாம் தியானிக்கும்படியாய் திருப்பிக் கொள்ளுவோம். மத்தேயு 18வது அதிகாரம் 3வது வசனம். மத்தேயு 18வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல மாற வேண்டும். நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போலவே மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த பரலோக ராஜ்யத்தை யார் சென்றடைய முடியும்? இந்த ராஜ்யத்தின் மேன்மையை யார் சுதந்தரிக்க முடியும்? அந்த இழிவில்லாத ஜீவ கிரீடத்தை யார் பெற்றுக்கொள்ள முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், சிறு பிள்ளையை போல மாறுகிறவர்கள். நல்லா கவனிக்க வேண்டும். ஏன் ஆண்டவர் நீங்கள் சிறு பிள்ளையை போல மாறுங்கள் என்று சொன்னார்? சிறு பிள்ளைகளுக்கு பொய் சொல்ல தெரியாது. 2வது, ஏன் ஆண்டவர் சிறு பிள்ளைகளைப் போல மாறச் சொன்னார்? சிறு பிள்ளைகளை நம்ம உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் நல்லா அடிச்சுட்டு 5 நிமிஷத்தில் வா அப்படின்னு விட்டா, நீங்கள் என்ன அடிச்சிட்டிங்க, நான் வரமாட்டேன், உங்கள் கூட பேசவே மாட்டேன், இப்படி சொல்கிறத விட அந்த பிள்ளை மீண்டும் நம்மளை பார்த்து சிரித்து அந்த மழலை ஓட்டத்தில் நம்மை ஓடி வந்து கெட்டி அணைத்து கொள்ளும். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோக ராஜ்யத்திற்கு போகிற நாம் சிறு பிள்ளையை போலதான் இருக்க வேண்டும். யார் மேலேயும் கசப்பு, யார் மேலேயும் வைராக்கியம். நீங்கள் கவனிக்கணும், எல்லார் மேலேயும் அன்பாக இருக்கலாம், ஆனால் எல்லாருக்கூடையும் ஐக்கியமாக இருக்க முடியாது. அன்பு வேற, ஐக்கியம் வேற. நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த சிறு பிள்ளையை போலவே நம்முடைய ஜீவியங்கள் மாற வேண்டும். சிறு பிள்ளைகளுக்குள்ள கசப்பு இருக்காது. சிறு பிள்ளைகளுக்குள்ள பாவத்துடைய எண்ணங்கள் இருக்காது. அவர்களாகவே இருப்பார்கள். சிறு பிள்ளைகள் யாருக்கு முன்பாகவும் நடிக்க மாட்டார்கள். சிறு பிள்ளைகள் யாருக்கு முன்பாகவும் நல்லவர்களைப் போல வேஷமாட மாட்டார்கள். நீங்கள் நிறைய பேர் வேஷம் போட்டுட்டு இருக்கிறாம்ல. ஆமாம், நல்லவனை போலவே வேஷம் போடுவான். ஆனால் சிறு பிள்ளைகள் அப்படி கிடையாது. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், பரலோகத்திற்கு போகிறவர்கள் சிறு பிள்ளையை போல மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்க. சின்ன பிள்ளையா மாறிடக்கூடாது, போல மாற வேண்டும். ஒரு முறை ஒரு சபையிலே இதை குறித்து நான் பிரசங்கம் பண்ணினேன். பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த போதகருக்கு ஒரு மகள் உண்டு.
பிரசங்கம் பண்ணி முடித்து விட்டு மேலே அடுத்த மெசேஜுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன், மேலே இருக்கிறேன். அப்போது அன்றைக்கி சபையில் இதை நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், சிறு பிள்ளையை போல் மாறுங்கன்னு. டீ குடிக்கிறதுக்கு கீழே கூப்பிட்டாங்க. கீழே வந்தால் அந்த வாலிப மகள் சிறு பிள்ளையை போலவே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, டிஷர்ட் போட்டுக்கிட்டு, டவுசர் போட்டுக்கிட்டு நிற்கிறா. நான் கேட்குறேன், ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்கிறேன்னு கேட்டால் பாஸ்டர் சொல்கிறாங்க, அதை கேளுங்க பிரதர், என்னாச்சு? அங்கிள் நீங்கள் தானே சின்ன பிள்ளையை போல மாற சொன்னீங்க, அதை இப்படி ட்ரெஸ்ஸு போட்டுட்டேன். இது முட்டாள், இது கேடுகட்ட முட்டாள்தனம். இது நம்ம சொல்லலை. சிறு பிள்ளைகள் போலங்கிறது ட்ரெஸ்ஸில் இல்லை, நம்மளுடைய சுபாவங்களில் சிறு பிள்ளையை போலவே நாம் இருக்க வேண்டும். சிறு பிள்ளைகளுக்கு ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தால் இவர்கள் கற்றுக்கொள்வார்கள். சிறு பிள்ளைகள் ஆசிரியர் சொல்லுவதை கேட்பார்கள். சிறு பிள்ளைகள் அம்மா அப்பா என்ன சொன்னாலோ, அம்மா அப்பா எதை செய்கிறாங்களோ அதை தான் சிறு பிள்ளை செய்யும். அதான் ஆண்டவர் சொல்கிறார், பிள்ளையை போல மாறு. ஆண்டவர் பரிசுத்தமாக இருந்தால் அப்போ அவரை பார்த்து நாமளும் பரிசுத்தமாக மாறிடுவோம். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார். மூன்றாவது, யார் இந்த பரலோகத்திற்குள்ளே போக முடியும்? மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 7வது அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 7:21. பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பேனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. மூன்றாவது எழுதிக் கொள்ளுங்கள், யார் பரலோகத்திற்கு போக முடியும்? தேவன் சித்தம் செய்தவர்கள். தேவன் சித்தத்தை செய்தவர்கள் மாத்திரம்தான் பரலோகத்திற்கு போக முடியும். அங்கே போய் கர்த்தரிடத்தில் நான் அந்நிய பாஷை பேசினேன், நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன், நான் பிசாசுகளை துரைத்தேன், நான் வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்கினேன், நான் அது பண்ணினேன், நான் இது பண்ணினேன், நான் அப்படி பண்ணினேன், இப்படி பண்ணினேன், பரலோகத்துக்கு கொண்டு வந்துருங்க. நோவே, ஆண்டவர் சொல்லுவா, இல்லை. என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுகிறவன் இல்லை. என் பிதாவின் சித்தத்தை செய்தால் மாத்திரம்தான் பரலோகத்திற்கு போக முடியும். ஒருவேளை நீங்கள் மகா பெரிய ஊழியத்தை செய்யலாம், அல்லது மகா பெரிய ஊழியத்தின் பின்னணி குடும்பத்தில் நீங்கள் இருக்கலாம், அல்லது பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், பிஸ்னஸ் உமனாக இருக்கலாம், அல்லது படிக்கிற தம்பி தங்கச்சியாக இருக்கலாம், அல்லது வேலை பார்க்குற சகோதர சகோதரியாக இருக்கலாம். பிதாவின் சித்தத்தை செஞ்சிட்டிங்களா? சித்தம் என்னன்னு தெரியுமா? ஆண்டவர் உங்கள் மேலே என்ன திட்டம் வச்சிருக்காருன்னு தெரியுமா? பிதாவின் சித்தம் செய்யாமல் பாஸ்டருக்கு பையனாக்கோ, நான் பெரிய பிரம்மாண்டமாக ஊழியம் பண்ணுறேனாக்கோ எழி பரலோகத்துக்கு போக முடியாது. ஒன்று அடிச்சு நொறிச்சு உட்கார, ஓரமாக உட்கார, தட்டி உட்கார வச்சிருவார். கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிடுகிறவன் அல்ல. என்னை நோக்கி பன்னிய பாஷை பேசின, தீர்க்க தரிசனம் சொன்ன, பிசாசு துரத்தின. நோ, என் பிதாவின் சித்தத்தை செய்கிறவன் மாத்திரமே தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். எது பிதாவின் சித்தம் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம். இது நிறைய பேருக்கு தெரியல. ஆண்டவர் எது சித்தமாக வச்சிருக்கிறார், எதை நான் செய்யணும், எது என் மேலே இருக்கிற சித்தம். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனம் விதமாக சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பரிசுத்தம் தேவனுடைய சித்தம். பரிசுத்தத்திற்காக இரத்தத்தை சிந்த ஆயத்தமாக இருக்கிறோமா? வேதம் கேட்கிறது, நீங்கள் இரத்தம் சிந்தத்தக்க பாவத்திற்கு இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அப்போ நான் பாவத்துக்கு எதிர்த்து நிற்கணும்னா நான் இரத்தம் சிந்தத்தக்க எதிர்த்து நிற்கணும். நம் உயிரை துச்சம் என்று நினைத்து எதிர்த்து நிற்கணும். இதுதான் கர்த்தர் விரும்புகிறார், இதுதான் தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு ராஜா வந்தா நாம் எங்கே சொல்லுவோம்? பிரியமான தேவ ஜனமே, பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். பார்வையிலே பரிசுத்தம், நடக்கையிலே பரிசுத்தம், எண்ணங்களிலே பரிசுத்தம், செயல்களிலே பரிசுத்தம். ஏனால் வேதம் சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியினால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நடக்கையில் பரிசுத்தமாக இருக்கிறோமா? பார்வையில் பரிசுத்தமாக இருக்கிறோமா? அதான் வேதம் விதமாத்திர கர்த்தரை சொல்லுகிறார், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், பாவம் செய்கிறவன் இன்னும் பாவம் செய்யட்டும், அவன் கிரியைக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. பரிசுத்தத்துக்கு கொஞ்சமாச்சும் பிரயாசப்படுறோமா?
ஆண்டவர் வந்தா எங்கே போவோம்? பிதாவுடைய சித்தம் எது? நான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது. இரண்டாவது, பிதாவுடைய சித்தம் எது? 1 பேதுருவின் புஸ்தகம், திருப்பிக் கொள்ளுங்க எல்லாரும், 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்கள். 1 பேதுரு 2:15. நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷருடைய அறியாமை அடக்குவது தேவ சித்தம். 2வது, நன்மை செய்வது தேவ சித்தம். லட்சக்கணக்கான பணங்கள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணங்களை வைத்துக்கொண்டு ஏழை எளிய ஊழியத்திற்கு உதவுகிறோமா? இருக்கிற இடத்துல தானே கொடுக்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்லுகிற, நன்மை செய்ய திராணி இருக்கும்போது செய்யத்தக்கவனுக்கு செய்யி. இன்னைக்கு கோபுரமாக கெட்டுறவங்களுக்கு தான் பணம் அனுப்புகிறோம். பெரிய பெரிய ஊழியத்தை செய்கிறவங்களுக்கு தான் ஆண்டவரே சொல்லுகிறார், செய்யத்தக்கவர்களுக்கு செய். யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு செய். அந்த ஊழியத்திற்கு கொடுத்தாதான் தேவனை ஆசீர்வதிப்பார். எல்லாமே தேவனுடைய ஊழியம் தானே. எல்லாரும் ரட்சிப்புக்குள் ஆத்துமாக்களை நடத்துகிறார்கள் தானே. எல்லாரும் சபையில் ஆராதனையில் வசனத்தை போதிக்கிறார்கள் தானே. நன்மை செய், நன்மை செய். என்கிட்ட இல்லைன்னு சொல்லாதீங்க. 10 ரூபா இருந்தால் அதில் 1 ரூபா நன்மை செய்யுங்க. 100 ரூபா இருந்தால் 10 ரூபா நன்மை செய்யுங்க. 1000 ரூபா இருந்தால் 100 ரூபா நன்மை செய்யுங்க. அதான் ஆண்டவர் கேட்கிறார், 10ல் 1 எனக்கு தா. நன்மை செய்யுங்கள். நம்மை சுற்றிலும் எத்தனை விதவைகள், எத்தனை ஏழைகள், எத்தனை அநாதைகள், எத்தனை மாற்றுத்திறனாளிகள், எத்தனை 3ஆம் பாலினத்தவர்கள் இருக்கிறார்கள். நீ நன்மை செய்யும் பொழுது அவனுடைய அறியாமையை நீ மாற்றுகிறாய். நீ நன்மை செய்யும் பொழுது அவனுடைய புத்தியினத்தை மாற்றுகிறாய். சும்மா கிறிஸ்மஸுக்கு ஒரு 5 குடும்பத்திற்கு மளிகை ஜாமானை வாங்கி கொடுத்து அதை ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ எடுத்து போடுறியே, நீங்களா மனுஷனா? இல்லை அண்ணே. ஒரு பிரதர்கிட்ட கேட்டேன், ஏன் பாஸ்டர் நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து ஃபோட்டோவை எடுத்து போடுறீங்க? இல்லை பிரதர், நமக்குன்னு காசு கொடுத்துருக்காங்கல்ல, அவங்களுக்கு செஞ்சிட்டோன்னு தெரியணும்ல. நான் சொல்கிறேன், அப்படி ஃபோட்டோ அனுப்புனா தான் அவங்க நம்புகிறாங்க. அப்படின்னா அந்த மனுஷங்கிட்ட இருந்து காணிக்க வேண்டாம். இந்த கை செய்வது இந்த கைக்கு தெரியக்கூடாது. சபையில் ஒருத்தங்க ஒரு பொருளை வாங்கி கொடுத்துட்டு என் பேரை சொல்லுங்க அப்படின்னா அப்படிப்பட்டவருடைய பொருள் சபைக்கு வேண்டாம். நீங்க நல்லா கவனிக்க, நன்மை செய்யணும். சுற்றிலும் இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு நீங்க நன்மை செய்கிறவர்கள் தேவை. டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். போன மாதம் கடைசி வாரம் நடந்த ஜந்தர் மந்தர் போராட்டம் நீட் எக்ஸாமுக்கு எதிராக நடந்தது. அந்த வினாத்தாள் கசைவில் நடந்தது என்ன தெரியுமா? 5000, 10,000, 20,000 ஸ்விக்கி டெலிவரியில் சாப்பாடு ஆர்டர் பண்ணி அந்த ரூபாயை அனுப்பினவங்க சொல்லியிருக்கிறாங்க, அங்கே யாரெல்லாம் போராட்டம் பண்ணுறாங்களோ கேட்குறவங்களுக்கெல்லாம் கொடுங்க. இயேசுவை அறியாதவங்க நன்மை செய்கிறாங்களே. இயேசுவை அறியாத எத்தனை பேர் தெரியுமா அறக்கட்டளைக்கு உதவி பண்ணுறாங்க, ஆகாரத்தை கொடுக்குறாங்க. நாம நன்மை செய்யுங்க, செய்யத்தக்கவர்களுக்கு செய்யுங்க. கொடுக்குற இடத்துக்கே கொடுத்துட்டு இருக்காதீங்க, செய்யத்தக்கவர்களுக்கு கண்டுபிடிங்க, செய்யுங்க. 3வது, எது தேவனுடைய சித்தம்? லூக்கா 12வது அதிகாரம் 47 இவ்விதமாய் சொல்லுகிறது, எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் அதன்படி செய்யாதிருக்கிற ஊழியக்காரன் அநேக அடி அடிக்கப்படுவான். உன்னை அடிப்பேன்னு சொல்லித்தாராரு. உங்க மேல வச்சிருக்கிற சித்தம் என்ன? உன்னை ஆண்டவர் பிச்சைக்காரர்களுக்கு தெரிஞ்செடுத்தா பிச்சைக்காரர்களை தேடுங்க. உங்களை ஆண்டவர் வயது முதிர்ந்தவர்களுக்காக தெரிந்தெடுத்தா அவர்கள் மத்தியில் தேடுங்க. உங்களை ஆண்டவர் சிறுவர்களுக்காக தெரிந்தெடுத்தா சிறுவர்களை தேடுங்க. உங்களை ஆண்டவர் வாலிபர்களுக்காக தெரிந்தெடுத்தா வாலிபர்களை தேடுங்க. சம்திங் இப்போ தேட முடியலனா கூட ஜெபம் பண்ணுங்க. நீங்க நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு நம்ம நிறைய பேர் தேவ சமூகத்தில் தனி ஜெபத்தில் பாடல் மட்டுமே ஜெபமா மாறிட்டு, அப்படி இல்லை. ஆண்டவருடைய இருதயத்தை அறியணும், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும்.
இன்னைக்கு தனி ஜெபத்தில் பாடிக்கிட்டு ஆராதனை மட்டும் பண்ணிட்டு நேராக வந்துட்டு ஜெபம் பண்ணிட்டேன்னு சொல்கிறோம். நோ, தனி ஜெபத்தில் ஆண்டவர் ஜெப குறிப்பு தருவார். தனி ஜெபத்தில் ஆண்டவர் அழ வைப்பார். தனி ஜெபத்தில் ஆண்டவர் கண்ணீர் வடிக்க வைப்பார். தனி ஜெபத்தில் தரிசனத்துக்காக அழ வைப்பார். இவ்வளவு நாள் தரிசனம் தெரியலன்னு சொன்னீங்க. இப்ப ஆண்டவர் தரிசனத்தை சொல்லிட்டார். என்ன பண்றீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் அதன்படி செய்யாத ஊழியக்காரனுக்கு அநேக அடிகள் உண்டு. அப்போ மூணாவது, யார் இந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும்? சித்தத்தை செய்தவர்கள். உங்க மேல இருக்கிற சித்தத்தை அறிஞ்சு கொள்ளுங்க. இந்த மைக்கை கண்டுபிடிக்கிற இந்த மைக்குக்கு ஒரு சித்தத்தை வைத்து தான் இந்த மைக்கை கண்டுபிடிச்சார். இந்த மொபைல் ஃபோனை கண்டுபிடிச்சவர்கள் இந்த மொபைல் ஃபோனுக்கு ஒரு சித்தத்தை வைத்து தான் இந்த மொபைல் ஃபோனை கண்டுபிடிச்சார். முதல் வாரத்தில் நம்ம நாம் தியானித்தோம், ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறந்தவர்கள். ரெண்டாவது வாரம் நாம் தியானித்தோம், சிறு பிள்ளைகளை போன்றவர்கள். அடுத்து நம்ம தியானிக்கிறோம், இவர்கள் சித்தத்தை செய்தவர்கள். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கோடியாக நான் சொல்கிறேன் பாருங்கள், இன்னும் கொஞ்ச நாளில் நகைகளுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும். நகையெல்லாம் சேர்த்து வச்சு என்ன பண்ண போகிறீங்க? தேவ ராஜ்யத்தை எப்படியாவது கட்டி எழுப்புங்க. தேவ ராஜ்யத்தை எப்படியாவது கட்டி எழுப்புங்க. நாள் வரும், ஒரு நைட்டில் நரேந்திர மோடி பிரதமர் சொன்னது போல 500 1000 செல்லாதுன்னு சொன்னார். ஒரு நைட்டில் சொல்லுவார் 1 கிலோ தங்க நகை 32 ரூபா 3 பைசான்னு. அப்போ தெரியும் வேல்யூ. இருக்கிறப்பமே கொடுங்க. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். சபைகளை கட்டி கொடுங்க. சபைகள் இல்லாத கிராமங்கள் இன்னும் தமிழ்நாட்டிலேயே எத்தனையோ கிராமங்கள் இருக்கிறது. இன்னைக்கு என்ன வேடிக்கை அப்படின்னா, சபைகள் இருக்கிற பட்டணத்தில் தான் சபைகள் போகுதே தவிர சபைகள் இல்லாத கிராமத்தில் சபைகள் போக மாட்டேங்குது. ஆண்டவருக்கு தேவை கிராமம் இல்லாத இடத்துல சபைகள். ஒரு சபையில் நல்லா இருக்கணும்னு அதில் நின்றாதீங்க பாஸ்டர். அடுத்த கிராமத்தில் மூவ் பண்ணுங்க. ஒரு அப்போஸ்தலராக நீங்கள் மாறுங்க. அடுத்த சபையை ரெடி பண்ணுங்க. இன்னொரு இடத்துல சண்டே ஸ்கூல் ஆரம்பிங்க. இன்னொரு இடத்துல விபிஎஸ் ஆரம்பிங்க. இன்னொரு இடத்துல டியூஷன் சென்டர் ஆரம்பிங்க. சபை ஊழியம் கடினமான ஊழியம்தான். அந்த ஊழியத்தில் இருக்கிறவர்களை பார்த்து நான் மிகவும் மரியாதை கொடுப்பேன். ஏன்னு கேட்டால் அந்த சபை ஊழியம் கடினம் உள்ளது. அது யாரும் சீக்கிரமாக செய்ய முடியாது. நான் இதுவரைக்கும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற காரணம் என்ன தெரியுமா? நல்ல வேளை நீங்கள் மேய்ப்பனுடைய ஊழியத்திற்கு அழைக்கல, அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஊழிய அழைப்பை சரியாக செய்து முடிங்க. உனக்கு கர்த்தர் சுவிசேஷ ஊழியத்தை தந்தா சுவிசேஷ ஊழியத்தை மட்டும் செய். அதை விட்டு அங்கே போனேன் இங்கே போனேன் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன்னு பண்ணாத. இன்னைக்கு நிறைய பேர் சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு சனி ஞாயிறு சர்ச்சுக்குள்ளே பிரசங்கம் பண்ணி ஃபோட்டோ போட்டுட்டு இருக்கிறார்கள். தினமும் ஒரு வீடியோ போட்டுட்டு சுவிசேஷகர் இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில். நோ, தெருக்கு வாங்க அண்ணன், தெருக்கு வாங்க, கம் வாங்க போகலாம், தெருக்கு வாங்க. நிறைய ஆவிக்குரிய எழுப்புதல நாங்கள் தான், எழுப்புதலில் எங்கள் ஜபம், எழுப்புதலில் எங்கள் கண்ணீர் என்று சொல்லி கொண்டிருக்கிற நிறைய பரிசுத்தவான்கள் சுவிசேஷத்தை சொல்ல போங்க, நீங்களும் வாங்க, சேர்ந்து போவோம். இன்னைக்கு நிறைய பேர் எதை ஊழியம் நம்புகிறாங்க அப்படின்னா, சுவிசேஷ கைப்பிரதி கொடுக்கறதெல்லாம் வீடியோ எடுத்து போடணும், அப்போ தான் நம்புகிறாங்க. ஏன்? ஒரு காலத்தில் நானும் வீடியோ எடுத்து போட்டவன் தான். ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், மதியினமே பிரபலமாகணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னா. நம்மளே ஆர்எஸ்எஸ் காரனுக்கு எல்லாத்துக்கும் விவரத்தை காமிச்சு கொடுக்குறோம். வாங்க, இனோவாக்காரனே சுத்தாதீங்க, சுவிசேஷத்தை சொல்ல வாங்க, கமான் வாங்க போகலாம். எங்கள் சபை மக்கள் போகிறாங்க, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கொரட்டோட்டு தூங்குறேன். எழுப்புதல் நாட்ஸ் ரிவைவல். பிரபலமான பரிசுத்தவான்கள் தமிழ்நாட்டுக்குள்ள கிராமத்துக்குள்ள இறங்கிட்டா, இதுவரைக்கும் சுவிசேஷம் சொல்லாத வாலிபர்கள் கூட கிராமத்துக்குள்ள இறங்குவான்.
தகப்பன்மார்கள்னு சொல்றீங்க, பிள்ளைகளுக்கு மாதிரியை காண்பிக்காம போய்விட்டீர்களே. அப்போ நாங்கள் செஞ்சோம், இப்போ கொஞ்சம் பிரபலமாயிட்டோம், அதனால கொஞ்சம் நாங்கள் போன க்ரௌடு வந்துடும். இயேசுவை விட யாரும் இந்த உலகத்தில் பெரிய அற்புதம் செய்யலை. இயேசு மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். நீங்கள் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினா உங்களை கூட்டம் ஆள் வரும். நம்மளே பிடிச்சி வச்சு எல்லோரும் வாங்கலாம் செய்கிறாங்க. சபை போதகர்கள் கிராமத்துக்குள்ளே வரணும், அப்போஸ்தலர்கள் கிராமத்துக்குள்ளே வரணும், மேய்ப்பன் என்று பேரை போடுறீங்களே கிராமத்துக்குள்ளே வரணும், சுவிசேஷகர் கிராமத்துக்குள்ளே வரணும், தீர்க்கதரிசிகள் கிராமத்துக்குள்ளே வரணும். வாங்க கிராமத்துக்குள்ளே. பெரிய பெரிய சர்ச்சுக்கு மட்டும் டேட், சின்ன சர்ச்சுக்கிட்ட நோ டேட், நோ, கிராமத்துக்குள்ளே வாங்க. பரலோகத்திற்கு ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்தணும்ல, பரலோகத்துக்கு ஆத்துமாக்களை கொண்டு போகணும்ல. வாங்க, எங்களை போல இளம் தலைமுறை ஊழியர்களை கூப்பிடுங்க. வாங்கப்பா, நம்ம எல்லாம் சேர்ந்து சுவிசேஷம் சொல்லுவோம். கூப்பிடுங்க, சுவிசேஷம் சொல்ல வாங்க. டேட் இல்லை, ஆனால் சார் எங்கே இருப்பார்? வீட்டுக்குள்ளே போட்டு தூங்கிக்கிட்டு இருப்பார். நீ விதைக்கிறத தான் நீ அறுப்பாய். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, பிதாவின் சித்தத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். பிரபலமாக இருப்பது பிதாவின் சித்தமா இல்லை, பிரசன்னத்தில் அமர்ந்திருப்பது தான் பிதாவின் சித்தம். இன்னைக்கு சபைகள் மாத்திரமில்ல, இன்னைக்கு அநேகர் பிரபலங்களை தேடிதான் போய் ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தேவன் பிரசன்னத்தில் இருக்கிறவனை தேடிக்கொண்டு இருக்கிறான். சித்தத்தை செய்வோம். அடுத்த வாரத்தில் நம்ம தியானிப்போம். இன்னும் 2-3 காரியம் இருக்குது, நல்லா இருக்கும். அடுத்த வாரமாக நம்ம தியானிக்கலாம். எப்படியாவது பரலோகத்துக்கு போயிடலாம். என்ன, எப்படியாவது நம்ம ஓடிடுவோம். இவங்க வாராங்க, வரலை, இவன் பாருங்களேன். ஆயத்தப்படு. ஃபஸ்ட்டு நீ ப்ரிப்பேர் ஆயத்தப்படு, 2வது ஆயத்தப்படுத்து, 3வது காவலனாயிரு. ஆயத்தப்படுவோம், ராஜ்யத்தை சுதந்திரிப்போம், கண்ணை மூடுவோம். நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நல்ல ஆகஸ்ட் 2வது வாரத்திற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். சிறு பிள்ளைகளைப் போல மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். சிறு பிள்ளைகளைப் போல மாற்றுவீராக. உம் சித்தத்தை செய்து முடிக்க பரிசுத்தமாக இருப்பதே உம்முடைய சித்தம். நன்மைகளை செய்வதே உமக்கு சுத்தம். எஜமானுடைய ஊழியம் எங்களுக்கு நீ தந்திருக்கிற பர்சனல் அந்த டார்கெட், அந்த காரியத்தை முடிக்கணும். அதுதான் எங்களுக்கு உம்முடைய மேலே தெரிவிக்கிற உம்முடைய சித்தமாக இருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு உம் அன்பை சொல்ல, உம்மை நிரூபித்து காமிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். பேசுகிறவர்களின் மத்தியிலே நிரூபித்து காண்பிக்க எங்களை அபிஷேகையும், கிண்டல் பண்ணுகிறவர்கள் மத்தியிலே நிரூபித்து காண்பிக்கிறவர்களாக எங்களை மாற்றும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா சபைகளும் சித்தத்திற்குள்ளே வருவதாக. எல்லா அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள் எல்லாரும் தேவ சித்தத்திற்குள்ளே வருவார்களாக. ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜாஷ்வா டிவியில் அமர்ந்து பார்க்கிற இவர்களுடைய கண்ணீர்கள் மாறட்டும், இவர்கள் பிள்ளைகளுடைய பிரச்சனைகள் மாறட்டும், இவருடைய வியாதிகள் மாறட்டும், இவருடைய சோர்வுகள் மாறட்டும், இவர்களுடைய அசுத்தங்கள் மாறட்டும், இவருடைய கண்ணீர்கள் மாறட்டும். இவர்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே வாய்க்காமல் போவதாக. எல்லாம் வாய்க்காமலே போகட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, சித்தத்தை செய்வோம், சின்ன பிள்ளையை போல மாறுவோம். தேவ ராஜ்யத்தை, சின்ன பிள்ளை பாருங்க, அந்த பிள்ளைக்கு நாளையை குறித்து கவலையாக இருக்காது, ஜாலியாக இருக்கும். அதுபோல் ஜாலியாக இருங்க. நாளைக்கு என்ன நடக்குமோ, நாளைக்கு என்ன ஆகுனோ, போஷிக்கிறது கர்த்தர், அவர் தான் கஷ்டப்படணும். அதனால் நாளைக்கு இருக்கோ இல்லையோ கஷ்டப்படாதீங்க, நல்ல சந்தோஷமாக இருங்க. இயேசு மாரநாதாவாகிய இயேசு சீக்கிரம் வருகிறார். அவரோடு கூட எதிர்கொண்டு போவோம். ஆயத்தப்படுத்துவோம், காவலனாக இருப்போம். ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. உன்னை கூப்பிட்டு வாமா. உன்னை பிடிச்சிருக்கா? உன்னை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு
எல்லாத்தையுமே கடையாளூருட்டி நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூருட்டியில மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன உங்க வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளூருட்டி.